நம்ம வீட்டுக்கும் நம்மளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுங்க. நிறைய பேர் இன்னைக்கு வீடு சரியில்லை, வாஸ்து பார்க்கணும், வீட்டில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, வீட்டில் ஏதாவது சரியில்லாமல் இருக்கா, கிச்சன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கா, இல்லை ஹாலில் பிரச்சனைகள் இருக்கா, இந்த மாதிரி வாஸ்துங்கிறது வீட்டை சுற்றி மட்டுமே கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரகசிய உண்மைகளுக்காகவே ஒரு உண்மையை சொல்லலாமா? வாஸ்துங்கிறதும் நாமங்கிறதும் தனித்தனி விஷயம் இல்லை. நமக்கு தான் வாஸ்து பேசணுமே தவிர வீட்டுக்கு நாம கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. வாஸ்து பார்த்து பார்த்து கட்டின வீட்டில் கூட குடியிருக்க முடியாத நிலைகள் நிறைய இடங்கள்ல இருக்குது. அதுவே வாஸ்துவே இல்லாத ஒரு இடத்துல குடியிருக்கிறவங்க நல்ல நிலைமைக்கு வர்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ வாஸ்து எங்கே உருவாகுது தெரியுமா? ஒரு ஜாதகருக்கு தான் வாஸ்து பார்க்கணுமே தவிர வீட்டிற்காக பார்க்கறது வாஸ்து அல்ல. அந்த வாஸ்துனால உங்களுக்கு நன்மை கிடைக்குமானா நிச்சயம் கிடைக்காதுங்க. ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார், தஞ்சாவூர். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம போயஸ் கார்டன் வீடை எடுத்துக்கோங்களேன். பக்காவான வாஸ்து, உலகத்தில் எந்த வாஸ்து நிபுணர்கள் இருக்காங்களோ அவங்கள வச்சு பார்த்து பார்த்து கட்டின வீடு அது. இன்னைக்கு அந்த வாஸ்து நிறைஞ்ச வீட்டில் யாராவது இருக்காங்களா? அப்போ வாஸ்து நல்லா இருக்குது அப்படின்னா அந்த வீடு சுபிட்சமாக இருக்கணும், அதில் வாழக்கூடியவங்க சுபிட்சமாக இருக்கணும் இல்லையா? அப்போ ஏன் இப்போ அங்கே ஆள் இல்லை? அப்போ வாஸ்துக்கும் வீடு மட்டுமே காரணம் கிடையாது. நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய நிகழ்வு தான் அங்கே வாஸ்துவை தீர்மானிக்குது அப்படிங்கிறது தான் உண்மைங்க. ஒரு ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னங்கள் மாற மாற, இப்போ ஒருத்தருக்கு வீடு கட்டி ஓஹோன்னு இருந்தப்பா, அந்த வீட்டுக்கு குடி போயிட்டு எனக்கு 4 வருஷம் சும்மா ஜாக்பாட் அடிச்சுது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. 5ஆவது வருஷம் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, வீட்டில் படுத்தா நிம்மதியே இல்லை அப்படின்னு வாஸ்துவை தேடி ஓடுறவங்களும் இருக்காங்க. அப்போ ஏன் 4 வருஷம் நல்லா இருந்து 5ஆவது வருஷம் மட்டும் வாஸ்து எங்கேருந்து பாதிக்கும்? அப்போ அந்த வாஸ்துங்கிறது எங்கே பாதிக்குதுன்னா உங்களுடைய ஜாதகத்தில் பாதிக்குது. ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 4ஆவது பாவகம் அப்படிங்கிறது வீடு. அந்த வீட்டினுடைய நிலை, அந்த பாவகத்தினுடைய நிலை நல்லா இல்லை அப்படின்னா கட்டாயம் உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை ஏற்படுமானா நிச்சயமாக ஏற்படுங்க. ரிஷப லக்னம் உங்களுக்கு அட்சய லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய லக்னம் இன்னைக்கு வளரக்கூடிய லக்னம், வயது லக்னம், அட்சய லக்னம், ரிஷப லக்னம். சனி பகவான் கடக ராசியில் இருக்காரு அப்படின்னா, சனி பகவான் கடக ராசியில் இருக்காருன்னா உங்கள் சமையல் கட்டில் பிரச்சனை கண்டிப்பாக இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். இது ஏன்? உங்கள் ஜாதகத்தில் அந்த சமையல் கட்டை குறிக்கக்கூடிய ஒரு பாவகத்தின் அதிபதி உங்களுக்கு மைனஸாக இருப்பார். அதனால் அந்த சமையல் கட்டில் நீங்கள் என்ன உணவு சமைச்சாலும், நான் என்ன சமைச்சாலும் டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அடுத்து சமைக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கீழே கொட்டிகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். காய்கறி வெட்டும்போது கையில் ஏதாவது ஒரு கீறலாவது விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அப்போ சமையல் கட்டில் ஏன் ஒரு சூழ்நிலையில் ஒரு கிரகம் நல்ல இடத்துல இல்லைன்னா அங்கே பொருட்கள் உடையிறது எதனால? பால் பொங்கி பொங்கி, பால் மட்டும் இல்லை, குக்கரில் எது வச்சாலும், நீங்கள் என்ன தான் கேஸ்கட் மாற்றினாலும், என்ன தான் வெயிட்டை மாற்றினாலும், குக்கர்லேருந்து அந்த தண்ணி வடிஞ்சு அந்த சமையல் திட்டு பூரா ஒரு மாதிரி நல்லா நீட்டாக இல்லாமல் போயிடும். அப்போ அதுக்கான காரணம் என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிச்சன் சரியான அமைப்பில் இருக்காது. அதனால் உங்களுக்கு பாதிப்புகளை தருது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு நிகழ்வுக்குமே ஹாலுக்கு ஒரு பாவகம் இருக்குது, உங்களுடைய பாத்ரூமுக்கு ஒரு பாவகம் இருக்குது. அப்போ வாஸ்துங்கிறத நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் அந்த வாஸ்து அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம அட்சய லக்ன பத்ததியில் அட்சய லக்ன பத்ததி வாஸ்து வகுப்புனே நடக்க இருக்குது. திரு பொதுவுடை மூர்த்தி சார் அவங்க தான் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தை கண்டுபிடிச்சவங்க. அந்த ஜோதிடத்திற்கான வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் எந்தெந்த பாவகம் பலவீனப்பட்டால் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல பிரச்சனைகள் ஏற்படும், ஈசானியம் பாதிக்கப்படுதா உங்கள் ஜாதகத்தில் அதுக்கு உண்டான கிரக அமைப்புகள் இருக்கும். பாத்ரூம் உங்களுக்கு சரியில்லாத இடத்துல வச்சுருக்கீங்களா, அதுக்குண்டான பாதிப்புகள் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் காமிக்கும். ஒன்றும் இல்லை, மிதுன லக்னம் அட்சய லக்னமா,
உங்களுக்கு தெருக்குத்து வீடு தாங்க அமையும். நீங்கள் தெருக்குத்து வீட்டில் தான் இருக்கணும். ஒரு திருப்பம் திரும்பி தான் உங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில லக்னங்கள் போகும்போது அவங்களுடைய வீட்டினுடைய அமைப்பு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விதிகள் உண்டு. ஏன் சொந்த வீட்டில் பல வருஷமாக 10 வருஷமாக சொந்த வீட்டில் இருந்துட்டு இப்போ உங்களுக்கு வீடு நல்லா இல்லை, நீங்கள் வீட்டை மாற்றி குடியிருங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஜாதகம் பார்த்தேன், எனக்கு வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, வீட்டை மாற்றி இருக்க சொல்கிறாங்க, அதனால் சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு நான் வெளியில் வந்து தங்கியிருக்கேன்னு எத்தனை பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ வீடு வாஸ்து நல்லா இருந்தால் நம்ம ஏன் அந்த வீட்டை விட்டு போகக்கூடிய நிலை ஏற்படுது? கண்டிப்பாக ஏற்படாது. அதே மாதிரி இந்த திசையில் உள்ள வாசல்களில் நம்ம இருந்தால் இன்னும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தென்கிழக்கில் வாசல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அக்னி மூலைன்னு சொல்லுவோம். அக்னியில் வாசலப்பா ஆகாது ஆகாது சொல்லே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்னியில் வாசலப்பா அடுப்பணையில் பூனை தூங்கும், அரிசிக்கும் வழியின்றி அடுப்பணையில் பூனை தூங்கும், புசிப்பதற்கும் அன்னமின்றி புலம்பிடுவார் ஜாதகரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஜாதகத்தில் அந்த தென்கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய பாவகத்தின் அதிபதி நல்ல அமைப்புகளில் அமையப்பெறலைன்னா உங்கள் வீட்டில் தென்கிழக்கு திசை பாதிக்கப்படும். அப்போ தென்கிழக்கு திசை பாதிக்கப்படுதுன்னா அங்கே உங்களுக்கு நிம்மதியான ஒரு உட்காந்து அறுசுவை உணவே வீட்டில் இருந்தாலும் நேரத்துக்கு உட்காந்து சாப்பிட முடியாத சூழ்நிலைகளை கொடுத்துடும். இப்போ இந்த மாதிரி நம்ம வாஸ்துக்கும் நம்ம ஜாதகத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டுங்க. வாஸ்துவை மட்டும் கரெக்ட் பண்ணால் பத்தாது, உங்கள் ஜாதகத்தில் வாஸ்துவை கரெக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதற்கு நாம் சரி செய்ய வேண்டிய ஒரு நிலை என்னென்னா, உங்களுடைய ஜாதகத்தில் வீட்டை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவகத்தினுடைய நிலை அறிந்து அதற்கு உள்ள பரிகாரங்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் யோகங்களும் கிடைக்கும். உதாரணமாக ஒரு சின்ன ஒரு வழிபாடு சொல்கிறேன். உங்களுடைய அட்சய லக்னம் மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமானால், இன்னும் என்ன பிரச்சனை இருக்க போது, உதாரணத்துக்கு செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் விருச்சகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மகர லக்னம் அட்சய லக்னம் செவ்வாய் விருச்சகத்தில் இருந்தால் உங்கள் பாத்ரூமும் சரியாக இருக்காது. அந்த பாத்ரூம்குள்ளே நீர் சொட்டிக்கிட்டே இருக்கும், கழிவு நீர்கள் ஒழுங்காக வெளியேறாது, செப்டி டேங்க் பிரச்சனை சதா இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது அடப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணினாலும் அது தீரவே தீராது. அப்போ அது என்ன பண்ணும், வீட்டில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு என்ன தீர்வு? பூமி நாதேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் ஈசன் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போயிட்டு ஒரு 3 தேங்காய் வாங்கி கொண்டு போய் அங்கே செதர்காயை அடிச்சுட்டு அந்த பூமி நாதேஸ்வரரை வழிபட்டுட்டு ஒரு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் தெளித்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் குறையும். சரி, இந்த நிலை எப்போ மாறும்? உங்களுக்கு மகர லக்னம் முடிஞ்சு அடுத்து கும்பலக்னம் எப்போ மாறுதோ அப்போ அந்த பிரச்சனை தீரும். யாராவது ஒருத்தர் வருவாங்க, இதுதாங்க காரணம், இதை இப்படி சரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் சரி பண்ணுவீங்க, சரியாக போயிடும். இதுதாங்க வாஸ்து. இந்த வாஸ்துவை அறிந்து நீங்கள் வாஸ்துக்கு நிவர்த்தி செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளமானதாக மாறும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.